மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இதெல்லாம் ஒரு படமா? கோபத்தில் கொந்தளித்த ராதிகா எந்த படத்தை சொல்கிறார் தெரியுமா? தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் ராதிகா சரத்குமார். இந்நிலையில் ராதிகா சரத்குமார் தனது எக்ஸ் தளத்தில் திரைப்படம் ஒன்றை கடுமையாக விமர்சித்து பகிர்ந்துள்ள பதிவு சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. நடிகை ராதிகா தற்போது வரை எந்த ஒரு படத்தையும் தனிப்பட்ட முறையில் கடுமையாக விமர்சித்தது இல்லை. இந்நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் மிகவும் அருவருப்பாக உள்ளது. நான் பார்த்த படத்தை தூக்கி எறிய எண்ணுகிறேன். ரொம்ப கோபமாக வருகிறது என ஆவேசமாக பதிவிட்டுள்ளார். ஆனால் நாகரீகம் கருது அது எந்த படம் என்பது ராதிகா குறிப்பிடவில்லை. இதனையடுத்து நெட்டிசன்கள் பலரும் தங்களுக்கு பிடிக்காத படங்களின் பெயர்களை ராதிகாவின் பதிவிற்கு கீழ் கமெண்ட் அடித்து வருகின்றனர். ஆனால் ராதிகா குறிப்பிடும் அந்த படம் அனிமலாக தான் இருக்க வேண்டும் என பெரும்பாலானோர் கூறி வருகின்றனர். சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் அண்மையில் வெளியான படம் அனிமல். ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மந்தனா, அனில் கபூர் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகி பெரும் வசூலை குவித்த படம் அனிமல். இந்த படம் தான் ஓடிடி ரிலீஸாக நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டது. திரையரங்குகளில் வெளியான போதே இப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. அத்துடன் திரையுலகை சார்ந்த சிலரும் இப்படத்தினை வெளிப்படையாக கண்டித்து பதிவிட்டு இருந்தனர். ஏற்கனவே சந்தீப் ரெட்டி ரங்காவின் அர்ஜுன் ரெட்டி படம் வெளியாகி கடும் விமர்சனங்களை சந்தித்த நிலையில் அனிமல் படமும் அதே போன்று விமர்சனத்தை சந்தித்தது. இவரின் படங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஹீரோயிசமாக காட்டுவதை போன்று இருப்பதாகவும் முற்போக்காளர்கள் பலரும் எதிர்த்து வருகின்றனர். மேலும் தற்போது ஓடிடியில் அனிமல் படம் வெளியானதை தொடர்ந்து பள்ளிக்கு துப்பாக்கியை கொண்டு செல்வதை போன்ற காட்சிக்கு எல்லாம் சென்சார் எப்படி அனுமதி கொடுத்தது என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது ராதிகா பகிர்ந்துள்ள பதிவும் அனிமல் படம் குறித்து தான் என பலரும் கூறி வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆர்.ஜே. பாலாஜியும் அனிமல் படத்தினை கடுமையாக விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.